அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கான பதிவில் நாம ஒரு 40 அடி கண்டெய்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 40 feet ஈக்குவலன்ட் யூனிட். அப்படி தான் வந்து ஷிப்பிங் லைன்லையும் லாஜிஸ்டிக்ஸ்லையும் வந்து இந்த கண்டெய்னரை வந்து மீன் பண்ணுவாங்க. இந்த 40 அடி கண்டெய்னருடைய டோட்டல் லென்த்துன்னு பார்த்தோம்னா ஒரு 40 feet இருக்கும். ஹைட்டு பார்த்தோம்னா ஹை கியூபாக இருந்தால் 9 அடி 6 அங்குலமும், நார்மல் ஜிபியாக இருந்தால் 8 அடி 6 அங்குலமும் இருக்கும். இந்த கண்டெய்னரோட மொத்த வித்து பார்த்தோம்னா ஒரு 8 அடி தான் இருக்கும். ஸோ மொத்தம் இந்த கண்டெய்னரோட டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 360 ஸ்கொயர் ஃபீட் தான் இந்த கண்டெய்னரோட டோட்டல் ஏரியாவாக இருக்கும். அதே போல் இந்த கண்டெய்னர் வந்து 20 அடி கண்டெய்னரில் பார்த்த மாதிரியே இந்த கண்டெய்னரில் ரைட் சைடில் 2 லாக்கிங் பார், லெஃப்ட் சைடில் 2 லாக்கிங் பார்ன்ட்டு. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா 2 டால்னைஸ்டு அயனில் செய்யப்பட்ட 2 லாக்கிங் ராடுங்க இருக்கும். இதே போல் இந்த கண்டெய்னரோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, கண்டெய்னரோடைய வெயிட் டேர் வெயிட் எவ்வளோன்னா ஒரு 3300 கிலோலேருந்து 3900 கிலோ இருக்கும். கண்டெய்னரோட டோட்டல் கிராஸ் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 32,500 கிலோவாக தான் இருக்கும். இப்போ வர எல்லா கண்டெய்னருமே, அதாவது இப்போ 2020, அதாவது இந்த 2020லேருந்து ஒரு 8 வருஷம் ஒரு 10 வருஷம் பழைய கண்டெய்னர் எல்லாமே 32,500 தான் வந்து கண்டெய்னருடைய கிராஸ் வெயிட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி தயாரித்த கண்டெய்னர்லாம் பார்த்தோம்னா ஒரு 30,450 கிலோவாக தான் இருக்கும். இந்த கண்டெய்னருடைய ஃப்ளோர் பார்த்தோம்னா 1.25 இன்ச் அளவுள்ள 28 mm திக்னஸ் அளவுள்ள ஒரு பிளைவுட்டில் வந்து இந்த கண்டெய்னரோட ஃப்ளோர் முழுக்க வந்து கிடைச்சி ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளோர் வந்து பார்த்தோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் கண்டெய்னருக்கு ஒரு 20 to 30 வருஷம் இந்த ஃப்ளோர் ஆனது ஒரு லைஃப் கொடுக்கும். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பகுதி பார்த்தோம்னா கண்டெய்னருடைய டோர்லேருந்து ஆப்போசிட் பகுதியான கண்டெய்னருடைய உள் பக்கத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உள் பக்கத்தில் இருக்கிற இந்த ஃப்ளோர் பார்த்தோம்னா நடுவில் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளேட் மாதிரி தெரியும். இதை பார்த்தோம்னா டனல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டனல் பிளேட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த டனல் பிளேட்டுன்ற அசம்பிளி வந்து ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நார்மலாக ஃபுல்லாகவே பிளைவுட் போட்டிருக்கலாம். ஆனால் ஏன் இதை கொடுத்துருக்காங்கன்னா, மேக்ஸிமம் கூஸ்நெக் ட்ரெய்லரில் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் லோட் பண்ணும் பொழுது இந்த கண்டெய்னருடைய ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற ஃப்ளோர் வந்து அந்த கூஸ் நெக் இருக்கிற ட்ரெய்லரில் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கூஸ் நெக் டனல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கண்டெய்னரோட இன்டீரியர் எல்லாமே நான் சொன்ன ஒரு பூச்சி உள்ள வராத அளவுக்கு கூட வந்து சிலிக்கான் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தோம்னா சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 40 அடி கண்டெய்னரில் நீங்கள் ஒரு ஹோம் கண்டெய்னர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு செட்டப் பண்ணுறீங்கன்னா 40 அடி கண்டெய்னர் 4ஆக பிரித்தோம்னா 10 அடி அகலத்துக்கு ஒவ்வொரு பார்ட்டிஷன் வச்சா கூட ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூமு, ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட நம்ம தாராளமாக ஒரு 40 feet கண்டெய்னரில் ஒரு ஹோம் கண்டெய்னரில் தாராளமாக பண்ண முடியும். அதே போல் நீங்கள் ஒரு ஹோட்டல் கண்டெய்னர் பண்ணாலுமே இந்த 40 feet கண்டெய்னர்ன்றது வந்து ஒரு தாராளமான ஒரு இடவசதி வந்து உங்களுக்கு தரும். ஒரு ஸ்டோர் ரூம் வைக்கிறதுக்கு சரி, ஒரு கிச்சன் வைக்கிறதுக்கு சரி, தாராளமான இடவசதி தரும். இப்போ இந்த 40 அடி கண்டெய்னரில் பேஸில் இருக்கிற இந்த டனலை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த டனல் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா நீங்கள் 20 அடி கண்டெய்னருக்கும் 40 அடி கண்டெய்னருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இது ஒன்று மட்டும்தான். கண்டெய்னர் ஒன்று நீளமாக இருக்கும், இன்னொன்று டனல் கொடுத்துருப்பாங்க கண்டெய்னரில். இந்த டனல் எதுக்காகன்றது நான் ஏற்கனவே சொன்னேன். கூஸ்நெக் ட்ரெய்லர் யூஸ் பண்ணும் பொழுது பேஸ் வந்து உள்ளே வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டனல் கொடுத்துருக்காங்க எல்லா கண்டெய்னருமே. இப்போ நார்மலாக வந்து ஃப்ளாட் சேஸியே எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் சில இடத்துல பார்த்தோம்னா கூஸ்நெக் ட்ரெய்லர் யூஸ் பண்ணுற இடத்துல கண்டெய்னர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டனல் கொடுத்துருக்காங்க. கண்டெய்னரோடைய ஃப்ரண்ட் எண்டில் வந்து டனல் கொடுத்துருக்காங்க. இந்த டனலோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 10 அடி நீளமும் 4 அடி அகலமும் இருக்கும். அதே போல் இந்த டனலோட பிளேட்டு மேலே உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கத்தை கீழே பார்த்தோம்னா ஒரு ஸ்டிப்னர் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கார்கோஸ் உள்ளே வைக்கும் பொழுது இந்த கண்டெய்னர் வந்து கீழே இந்த டனல் பிளேட்டுக்கு கீழே வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் டென்ட்டும் ஆகாமல் ரொம்ப ஸ்டிஃபாக மற்ற இடத்துல ஃப்ளோர் போர்டு போட்டு எப்படி கண்டெய்னரோட ஃப்ளோர் இருக்கோ அதே போல் தான் இதுவும் செயல்படும். இதுதான் 40 அடி கண்டெய்னருடைய ஒரு மொத்த அமைப்பு. அடுத்த வீடியோவில் நம்ம 20 அடி கண்டெய்னரை பற்றி நாம் பார்ப்போம். இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.